அப்பாவின் தன்மானம் அந்த ஒன்று குடித்தனத்தின் பொது திண்ணையில் அடிக்க வெயிலில் வேர் வழிந்தோட வெகு சுவாரஸ்யமாக சீட்டு கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. மொத்த குடியிருப்பின் பிரதான வாசலில் யாரோ யாரையோ தேடி வருவது போல் தெரிகிறது. நாகராஜன் தன் கை சீட்டுகளை கவிழ்த்து போட்டுவிட்டு இந்த ஆட்டோனா ஸ்கூட் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார். ஜோக்கரும் இல்லை, ரம்மியும் இல்லை. ஏதாவது ஒன்று இருந்தாலும் துணிந்து ஆடி தோற்று போவார். ஸ்வீட் மாஸ்டர் நாகராஜன் வீடு எது? வந்தவர் விசாரிக்கிறார். சொல்லுங்க, நான் தான் நாகராஜன். நாளைக்கு விடிய காலம் சரியா 4 மணிக்கு இந்த விலாசத்துக்கு வந்துடுங்க. சுட சுட முருகலா நல்ல தித்திப்பா 400 ஜாங்கிரி பண்ணி தரணும். என் மாமா வீட்டு கிரகப்பிரவேசம் காலை 7 மணிக்கெல்லாம் இலை போட்டு பரிமாற வேண்டும். இன்று இரவே நீர் அங்கே வந்து படுத்துக்கொண்டாலும் நல்லது என்றார் வந்தவர். விடிய காலம் முதல் பஸ்ஸை பிடித்து வந்துடுறேன், கவலையே படாதீங்கோ. பஸ் சார்ஜுக்கு என்று ஒரு 10 ரூபாய் தாளை நீட்டிவிட்டு ஜாங்கிரி பிழிந்து தர உமக்கு எவ்வளோ தரணும் என்றார். ஜாங்கிரி டேஸ்ட்டை பார்த்துவிட்டு நல்லா இருந்தா ஒரு 1000 ரூபாய் வாங்கித்தாங்க, அது போதும் என்றார் நாகராஜன். சரி, மாமாவிடம் சொல்லி பார்க்கிறேன், மறக்காம சீக்கிரமாக வந்து சேருங்க என்று சொல்லி புறப்படுகிறார். ஒரு வாரமாக சரியான வருமானம் இல்லை. ஏதோ நாளைக்கு இந்த பணம் வந்தாது வீட்டு வாடகையை கொடுத்துவிட்டு மீதி பணத்துக்கு ரேஷன் ஜாமான்கள் ஏதாவது வாங்கலாம் என நினைத்து கொண்டு சீட்டு கச்சேரியிலிருந்து தன்னை சீக்கிரமாக விடுவித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனார் நாகராஜன். வரிசையாக 3 பெண் குழந்தைகள், கடைசியில் ஒரு பிள்ளை குழந்தை. மிக சிறிய ஒரே ஒரு ரூம் மட்டும் உள்ள வீடு. பொது குழாய், பொது கழிப்பிடம். பெரியவனுக்கு 11 வயது, சின்னவனுக்கு 4 வயது. பொடியன் ஓடி வந்து தன் அப்பாவை கொட்டிக்கொண்டு, அப்பா அப்பா, எனக்கு நாளைக்கு ஹாப்பி பர்த்டேக்கு என்ன வாங்கி தருவ என்கிறார். ஜாங்கிரி வாங்கி தருவேன் என்கிறார் நாகராஜன். தன் அம்மாவிடமும் அக்காளிடமும் ஓடி போய், அப்பா என் ஹாப்பி பர்த்டேக்கு நாளைக்கு ஜாங்கிரி வாங்கி தர போகிறாளே என்ற மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டு அதே நினைவுடன் விளையாட செல்கிறான். நாகராஜன் தான் நாளைக்கு சீக்கிரம் எழுந்து கொண்டு விடிய காலமே வேலைக்கு போக வேண்டியதை தன் மனைவியிடம் சொல்கிறார். கணவனுக்கு இரவு சாப்பாடு போட்டுவிட்டு சீட்டு கச்சேரிக்கு போகாமல் சீக்கிரமாக படுத்துக்கொள்ள சொல்கிறார். நாகராஜனின் மனைவி கொடுக்க வேண்டிய வீட்டு வாடகை பாக்கிகள், இதர குடும்ப செலவுகள், பெண் குழந்தைகளுக்கு அவசியமாக வாங்க வேண்டிய பாவாடை சட்டை, துணிமணிகள் என எல்லாவற்றையும் மெதுவாக எடுத்து சொல்கிறார். ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு தினப்படி சமையலுக்கு ஆள் வேண்டுமாம். நீங்கள் சம்மதித்தால் தினமும் நான் போய் செய்து கொடுத்து விடு வருவேன். மாதம் மாதம் கணிசமான ஒரு தொகை என் மூலம் உபரியாக வந்தால் நம் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் நல்லது தானே என்று தன் விருப்பத்தையும் குடும்ப நிதி தேவைகளையும் எடுத்து கூறினாள். நாகராஜனுக்கு தன் மனைவியை வேலைக்கு அனுப்புவதில் கொஞ்சமும் விருப்பம் கிடையாது. குடும்ப சூழ்நிலையை உத்தேசித்து அவள் கூறுவதிலும் நாய இருப்பதை உணர்ந்து பிறகு யோசித்து முடிவு சொல்வதாக சொல்லி படுக்க சொல்கிறாள். தனக்கு சமையல் வேலைகள், ஸ்வீட் செய்தல் போன்றவற்றை கற்றுத்தந்த குருநாதரின் பெண்ணான சாருவின் அழகிற்காகவும் அமைதியான நல்ல குணத்திற்காகவும் தானே மிகவும் விரும்பி மிகவும் எளிமையான முறையில் சாருவை திருமணம் செய்து கொண்டவர்தான் நாகராஜன். சாருவை மகாராணி போல் வைத்து தாங்க வேண்டும் என்றுதான் நாகராஜனுக்கு ஆசை. என்ன செய்வது? தன்மானம் மிக்க அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள். நாம் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க அதிர்ஷ்டமும் சேர்ந்து கை கொடுக்க வேண்டாமா? ஒரு சிறிய இடத்தை பிடித்து ஓட்டல் நடத்தி 4 பேருக்கு வேலையும் கொடுத்து சிறப்பாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார். நல்ல மூளை இருந்தும் உழைத்து பிழைக்க ஆவல் இருந்தும் முதல் போட மூலதனம் கிடைக்காமல் அவதிப்படுபவர். அவரிடம் செல்வம் சேராது போனாலும் சாருவுடன் திருமணம் ஆகி 12 ஆண்டுகளுக்குள் அடுத்தடுத்து 4 அழகான ஆரோக்கியமான குழந்தை செல்வங்கள் மட்டும் குறைவில்லாமல் கிடைக்க பெற்றவர். கிரகப்பிரவேச வீட்டில் அனைவரும் கூட்டமாக கூடி குதூகலமாக உள்ளனர். நாகராஜன் அதிகாலை முதல் அடுப்படியில் தன் கடமையை கண்ணாக
ஜாங்கிரியை பொறுமையாக பிழிந்து கொதிக்கும் மிகப்பெரிய இரும்பு சட்டியில் நல்ல பதமாக பொன் முருகலாக எடுத்து போட்டு பரிமாறுபவர்களுக்கு வசதியாக தட்டுகளை நிரப்பி அனுப்பிய வண்ணம் உள்ளார். ஜாங்கிரி சாப்பிட்ட அனைவருமே அதன் இனிப்பு சுவையும் முருகலான பதமும் ஜீராபாகுடன் சூடாக சுவையாக இருந்ததை பாராட்டி சென்றனர். படைப்பாளியான நாகராஜனுக்கு அவர்கள் பாராட்டு புதிய உற்சாகத்தை அளித்தது. இன்று பிறந்த நாள் காணும் தன் குழந்தை இந்த ஜாங்கிரியை சாப்பிட தன் அருகில் இல்லையே என வருத்தப்பட்டு கொண்டார் நாகராஜன். எப்படியும் தான் விடை பெற்று செல்லும்போது தனக்கென்று 2 ஜாங்கிரிகளாவது தரமாட்டார்களா என நினைத்து கொண்டார். பொதுவாக நாகராஜன் எந்த ஸ்வீட் செய்தாலும் தன் வாயில் போட்டு டேஸ்ட் பார்க்க மாட்டார். சொல்லப்போனால் அவருக்கு ஸ்வீட் சாப்பிடுவதில் கொஞ்சமும் விருப்பமே கிடையாது. பிறர் சாப்பிட்டு அதன் சுவையை சொல்லி மனதார அவரை பாராட்டும் போதுதான் அவருக்கு தானே ஸ்வீட் சாப்பிட்டது போல் மகிழ்ச்சி ஏற்படும். விடிய காலம் 4 மணி முதல் தொடர்ச்சியாக 4 மணி நேரம் அடுப்படியில் அமர்ந்து அனலில் வெந்து வேலை செய்தவர் தன் வேலை இன்று நல்லபடியாக முடிந்தது திருப்திப்பட்டவராய் இருந்து கொண்டார். பந்தைக்கு பரிமாற கொடுத்த ஜாங்கிரிகள் போக மீதி இருந்த சுமார் 100 ஜாங்கிரிகளை பத்திரமாக ஒரு எவர் செல்வர் தூக்கில் போட்டு எஜமானரிடம் ஒப்படைத்துவிட்டு புறப்பட தயாரானார். நீர் கேட்ட 1000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி போலதான் எனக்கு தோன்றியது. என் சம்பந்திகள் உள்பட எல்லோரும் நீ செய்த ஜாங்கிரி சூப்பராக இருப்பதாக உனக்கு சர்டிஃபிகேட்டே கொடுத்து விட்டார்கள். ஒரு மரியாதை கூட நீர் டிஃபன் சாப்பிட்டீரா என்று கேட்கவும் இல்லை. டிஃபன் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொல்லவும் இல்லை. ஒரு 2 ஜாங்கிரியை நீர் உன் வீட்டு குழந்தைகளுக்கு எடுத்து செல்லுங்கள் என்று கொடுக்கவும் இல்லை. தானே அங்கு சென்று டிஃபன் சாப்பிடுவோ அல்லது என் குழந்தைகளுக்கு 4 ஜாங்கிரிகள் தாங்கோ என்று கேட்கவோ நாகராஜனின் தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நாகராஜன் தன் வீட்டுக்கு புறப்படலானார். வழி எங்கும் தான் வாக்கு கொடுத்தபடி தன் குழந்தைக்கு ஏமாற்றம் இல்லாமல் தன் குழந்தையின் பிறந்த நாளுக்கு இன்று எப்படியும் ஸ்வீட் கொடுக்க வேண்டுமே என்ற எண்ணமே அவர் மனதில் இருந்தது. ஸ்வீட் மாஸ்டரான தனக்கு இன்று காலை தன் கைப்பட செய்த அருமையான ஜாங்கிரிகளில் சிலவற்றை தனக்கும் தர வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றாமல் போனது எப்படி என்று நினைக்க நினைக்க அவர் மனதில் வருத்தம் அதிகரித்தது. என்னதான் பெரிய பணக்காரர்களாக இருப்பினும் ஸ்வீட் மாஸ்டருக்கும் ஒரு குடும்பம் குழந்தை குட்டிகள் என்று இருக்காதா என்ற எண்ணமும் மனிதாபிமானமும் ஒரு சிலருக்கு இருப்பதில்லை என்று நினைத்து கொண்டே பஸ்ஸை விட்டு இறங்கியதும் நேராக எதிர்ப்புறம் உள்ள ஸ்வீட் கடை ஒன்றில் 1/2 கிலோ ஜாங்கிரி வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றார் நாகராஜன். கடையில் வாங்கி வந்த ஜாங்கிரி பொட்டலத்தை தன் குழந்தையில் கையில் கொடுத்து அவனுடைய சந்தோஷத்தை வெகுவாக ரசித்தார். சாப்பிட ஏதாவது பழைய சோறோ நீராகாரமோ இருக்குமா சாரு என்று கேட்டவாறே தரையில் சோர்வாக அமர்ந்தான் நாகராஜன். 2வது சிறுகதை தை வெள்ளிக்கிழமை. ருக்குவுக்கு இருப்பு வலி எடுத்துவிட்டது. ஸ்பெஷல் வார்டிலிருந்து தியேட்டருக்கு அழைத்து செல்கிறார்கள். பெற்ற தாயைப் போல பார்த்து கொள்ள டாக்டர் மரகதம் இருக்கிறார்கள். சுகப்பிரசமாயி சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலை மட்டும்தான் ருக்குவுக்கு. ஏற்கனவே 4 குழந்தைகளுக்கு தாயான ருக்கு இந்த 5வது குழந்தை தேவையில்லை என்று சொல்லி டாக்டர் மரகதத்திடம் வந்தவள்தான். ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு ஏமா சற்று முன்ஜாக்கிரதையாக இருந்திருக்கக்கூடாதா? இப்போதுதான் எவ்வளவோ தடுப்பு முறைகள் இருக்கே, கருக்கலைப்பு செய்து உடம்பு கெடுத்துக்கணுமா என்றார்கள் அந்த லேடி டாக்டர். ருக்கு கடந்த 2 வருடங்களாக டாக்டர் மரகதம் வீட்டில் சமையல் வேலை செய்து வருபவள். அவள் கணவன் ஹோட்டல் ஒன்றில் வேலை பார்ப்பவர். திருமணமாகி 10 ஆண்டுகளுக்குள் 2 பெண் 2 பிள்ளை என 4 குழந்தைகள். இது 5வது பிரசவம். ஒரே ஒரு முறை ருக்குவின் தங்க விக்கிரகம் போன்ற 4 குழந்தைகளையும் டாக்டர் மரகதம் பார்க்க நேர்ந்தபோது அவர்களின் அழகு, அடக்கம், அறிவு, ஆரோக்கியம் அனைத்தையும் கவனித்து தனக்குள் வியந்து போய் இருந்தார்கள். 5வதாக இருப்பினும் நல்ல நிலையில் உருவாகியுள்ள இந்த குழந்தையை கருக்கலைப்பு செய்ய மனம் ஒப்பவில்லை டாக்டர் மரகதத்திற்கு. மேலும் டாக்டருக்கு தெரிந்த குடும்ப நம்பர் ஒருவருக்கு
குழந்தை பாக்கியம் இல்லாததால் குழந்தை ஒன்றை தத்தெடுத்து வளர்க்க ஆசைப்பட்டு டாக்டரிடம் ஏதாவது நல்ல குழந்தையாக ஏற்பாடு செய்ய சொல்லி கூறியிருந்தனர் அந்த தம்பதியினர். ருக்குவிடம் டாக்டர் மரகதம் இந்த விஷயத்தை பக்குவமாக எடுத்து சொன்னார்கள். உனக்கு வேண்டாத இந்த குழந்தையை இப்போது எதுவும் செய்யாமல் நீ பெற்றெடுத்த பிறகு என்னிடம் கொடுத்துவிடேன். பிரசவம் நல்லபடியாக நடக்கும் வரை நானே உன்னையும் உனக்கு பிறக்கப் போகும் குழந்தையும் ஓஷாக்காக கவனித்துக் கொள்கிறேன் என்று கூறி ஒருவாறு ருக்குவையும் அவள் மூலமே அவள் கணவனையும் சம்மதிக்க வைத்து விட்டார் அந்த டாக்டர். மேற்கொண்டு குழந்தை பிறக்காமல் இருக்க பிரசவத்திற்கு பின் கருத்தடை ஆபரேஷன் செய்வதாகவும் பேசி தீர்மானித்து வைத்தனர். அன்று ருக்கு வேண்டாம் என்று தீர்மானித்த குழந்தை பிறக்கும் நேரம் இப்போது நெருங்கிவிட்டது. ருக்கு பிரசவ வலியின் உச்சக்கட்டத்தில் துள்ளி துடிக்கிறாள். மிகப்பெரிய அலறல் சப்தம் கேட்கிறது. பட்டை ரோஜா குவியல் போல பெண் குழந்தை பிறந்துவிட்டது. நல்ல வேளையாக இதுவும் நார்மல் டெலிவரி தான். தாயை செய்யும் நலம். டாக்டர் மரகதம் மகிழ்ச்சியுடனும் பெருமிதத்தனுடன் தன் கடமையை கச்சிதமாக முடித்ததும் கை கழுவ செல்கிறார்கள். குழந்தையை குளிப்பாட்ட எடுத்து செல்கின்றனர். வாசலில் கவலையுடன் ருக்குவின் கணவர். டாக்டருக்கு தொலைபேசியில் அழைப்பு வருகிறது. உங்கள் விருப்பப்படியே பெண் குழந்தைதான். எஸ் எஸ் ஜோரா இருக்கு. ஷியோர், ஐ வில் டூ இட். இப்போதே கூட குழந்தையை பார்க்க வரலாம். வக்கீலுடன் பேசி லீகல் டாக்குமெண்ட்ஸ் ரெடி செய்து வச்சிடுங்க. நான் ஃபோன் செய்த பிறகு புறப்பட்டு வாங்க என்றார் டாக்டர். ருக்குவை தியேட்டரிலிருந்து ஸ்பெஷல் ரூமுக்கு கூட்டி வந்து படுக்க வைத்து அருகே தொட்டிலில் குழந்தையை போடுகிறார்கள். ருக்குவின் கணவரும் உள்ளே போகிறார். பெற்றோர்கள் பிறந்த குழந்தையுடன் கொஞ்ச நேரமாவது கொஞ்சட்டும் மனவிட்டு பேசி மனப்பூர்வமாக குழந்தையை தத்து கொடுக்கட்டும் என்று 1 மணி நேரம் வரை டாக்டர் அவகாசம் தந்திருந்தார். பிறகு டாக்டர் ருக்குவை நெருங்கி ஆறுதலாக அவள் தலையை கோதிவிட்டார். என்னம்மா, பரிபூர்ண சம்மதம் தானே? அவங்கள வர சொல்லவா? உன் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறார்? உன் வீட்டுக்காரர் தனியே ஒரு ஹோட்டல் வைத்து முதலாளி போல வாழ வேண்டிய நியாயமாக எவ்வளோ தொகை கேட்குறீங்களோ அவர்கள் அதை தந்துவிட நிச்சயம் சம்மதிப்பார்கள். அதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். மேலும் உனக்கு பிறந்த இந்த குழந்தையை மிகவும் நன்றாக வசதியாக வளர்த்து படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவார்கள். இன்றைக்கே இப்போதே உடனடியாக முடிவெடுத்து விட்டால் சிரித்து கொண்டே டாக்டர், அதனால் பரவாயில்ல, ஏற்கனவே நீங்கள் 2 பேரும் ஒத்துக்கொண்ட விஷயந்தானே என்று தான் கேட்டேன். திடீரென்னு ஏன் இப்படி மனசு மாறினீங்க? அதை மட்டும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்றார் டாக்டர். ருக்கு வெட்கத்துடன் மௌனமாக தலையை குனிந்து கொள்ள அவள் கணவன் பேச ஆரம்பித்தான். இன்று தை வெள்ளிக்கிழமை டாக்டர். அம்பாள் போல அழகான பெண் குழந்தை பிறந்துள்ளது. மேலும் 5ஆம் பொண்ணு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு ஒரு பழமொழி சொல்வாங்க. தானாகவே வந்த அதிர்ஷ்ட தேவதையான எங்களது 5ஆம் பெண்ணை கொடுக்க மனசு வரல டாக்டர் என்றார். இது போலவும் ஏதாவது நடக்கலாம் என்று எதிர்பார்த்த டாக்டர் தன் மனதுக்குள் சிரித்து கொண்டே வெளியே போனார். தன் குடும்ப நண்பருக்கு ஃபோன் செய்து அவர்களை புறப்பட்டு வராமல் தடுக்க